போன வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து 20க்கு 45ல 1 BHK ஹவுஸ்க்கு எப்படி வந்து நம்ம எலிவேஷன் டிசைன் போடணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம இந்த டிசைன் பார்த்து முடிச்சுட்டு 2 எக்ஸர்சைஸ் குடுத்துருந்தேன். ஸோ அத வந்து உங்கள பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதுல வந்து குடுத்த டிராயிங்க்கு தான் இன்னைக்கு நான் எப்படி எலிவேஷன் போடுறேன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து 26க்கு 52ல பார்த்தீங்கன்னா வந்து 2 BHK ஹவுஸும் அப்புறம் 30க்கு 50ல பார்த்தீங்கன்னா வந்து அதே 2 BHK ஆனா என்னது நமக்கு வந்து G+1 பில்டிங் பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம ஒரு எலிவேஷனோட 3D இமேஜ வச்சுட்டு அதுக்கு எப்படி நம்ம 2Dயா அத மாத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவும் போன வீடியோவும் நீங்க கிளியரா பார்த்துட்டீங்கனாலே எந்த பிளானா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் எலிவேஷன் டிசைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் இதுல இந்த 2 பிளான் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ண போற பிளானை மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன். ஸோ கேட்ல இருந்து ஸோ இப்போ போன வீடியோல பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எலிவேஷன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கணும். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்றேன் எக்ஸல் கொடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிடணும். அடுத்தது ஹரிசாண்டலா உள்ள ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் எதுக்காக வரையணும்னா இந்த 2 கோட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா வந்து உங்க டிராயிங் போயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கோட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிராயிங் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வரைகிறோம். ஸோ இப்போ அடுத்தது ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு ஹைட் இருக்கும். இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்குன்னு சொல்லி சில ஹைட் இருக்கும். அது என்னென்ன ஹைட் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் கேஸ் இருக்குன்னா நம்ம ஸ்டார் கேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஹெட்ரூம் சொல்லி வரைவோம். அப்போ ஹெட்ரூம்க்கு எவ்வளோ ஹைட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லா லெவலுமே நீங்கள் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஸோ பேஸ்மெண்டோட ஹைட் வந்து 3 ஃபீட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து லென்டல் லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 ஃபீட்டு. அடுத்தது எனக்கு ஸ்லாபோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 10 ஃபீட் 5 இன்ச்சு. ஸோ அந்த 5 இன்ச் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஸ்லாபு. அந்த 10 ஃபீட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃப்ளோர்லேருந்து சீலிங்கோட ஹைட்டு. அதுக்கப்புறம் பேராபெட் வால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 ஃபீட்டு. அப்புறம் இந்த ரூஃப் லெவல்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஒரு 7 ஃபீட் 5 இன்ச்சு. சரிங்களா? இதை எப்படி பண்ணணும்னா இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3, அப்புறம் ஒரு 7, அப்புறம் ஒரு 10. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த லெவல்ல இருந்து என்ன பண்றோம் 3 ஃபீட்டு. இந்த லெவல்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் 7 ஃபீட் 5 இன்ச். ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பில்டிங் ஸ்டாண்டர்ட் கரெக்டாக இருக்கும். அதாவது பேஸ்மெண்டோட ஹைட் வந்து 3 ஃபீட்டு, டென்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 7 ஃபீட்டு, ரூஃபோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 10 ஃபீட் 5 இன்ச் வித் சீலிங்கோட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீலிங் வந்துச்சு அப்படின்னா சீலிங்க்கு அப்புறம் நமக்கு பேராபெட் வால், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஹெட்ரூம்கான ஹைட்டை பிரிச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதை பிரிச்சுட்டு இப்போ டிஆர் கொடுத்து உங்களுக்கு இந்த சைடில் உள்ள லைன்லாம் உங்களுக்கு என்னது தேவையில்லை. இதுக்கு மேலேயும் நமக்கு பில்டிங் போக போறதில்ல. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம் பில்டிங் வரைய போறோம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இப்போ எப்பவுமே ஒரு வால் வந்து இப்படி கட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா ஒரு லைன் மாதிரி நமக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரையணும். அப்புறம் இந்த எலிவேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு வால் இருக்கு. இந்த வால் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெட்ரூம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரே வாலா தெரியும். இங்க பார்க்கிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா 7 ஃபீட்டுக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா வந்து வால் இருக்கும். ஆக்சுவலா பார்க்கிங்ல வால் காட்டும்போது எப்படி காட்டுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ல காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன்ல அந்த வால் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது என்னன்னா 7 ஃபீட்டுக்கு மேல தான் அந்த வால் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன்ல காட்டுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு காலம் இருக்கும். ஸோ பிளான்ல வந்து உங்க காலமும் அந்த வாலும் நீங்க வந்து போர்ட்டிகோல காமிக்கலனாலுமே நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இந்த சைடு ஃபுல்லா முடிச்சிடுறேன். இந்த சைடு என்ன பண்றேன்னா காப்பி கொடுத்துட்டு ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த பக்கம் வைக்கிறேன். இந்த பக்கம் வச்ச உடனே இப்போ இது நான் லெவலுக்காக செட் பண்ணது. சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஒரே ஹைட்டா தெரிய போறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் டிஆர் கொடுத்து மொத்தமா ட்ரிம் பண்ணிக்கிறேன். எனக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடில் அந்த பெட்ரூமோட முடிஞ்சுது. பெட்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து நமக்கு ஹெட்ரூம் வராது. அப்போ இந்த இடத்துல இந்த ஹைட்டை ட்ரிம் பண்ணிடணும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து படியோட சைடு மட்டும் எப்பவும் ஹைட்டாக இருக்கணும். ஏன்னா ஹெட்ரூம் வரும். படிக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஹெட்ரூம் கிடையாதுனால அந்த எக்ஸ்ட்ராவா உள்ள 4 ஃபீட் நான் என்ன பண்ணிக்கிறேன் 4 ஃபீட் 5 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நான் என்ன பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிட்டு நான் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல போர்ட்டிகோ வரனால கண்டிப்பாக கார் பார்க்கிங்கான ஸ்லோப் விட்டுருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஸ்டெப் காமிச்சிருக்காங்க. இப்போ 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ்க்காக நான் ரெஃபரன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ மேலேருந்து ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மல் லைன்லேயே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு 6 இன்ச்சு கொடுத்து 2 ஸ்டெப்பு. ஓகே. ஸோ 2னா நமக்கு என்னது இங்கே 3 வரும். ஆக்சுவலாக என்னன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட் 2 இருந்துச்சுன்னா நமக்கு ரைசர் என்ன இருக்கும் 3 இருக்கும். எப்பவுமே ரைசர் -1 த்ரெட்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 3 ஸ்டெப் வந்திருக்கேன். இந்த 3வது ஸ்டெப் என்ன பண்ணேன்னா, நான் ஃபுல்லாகவே இது பண்ணிக்கிறேன். இது என்னன்னா கார் பார்க்கிங்கான ஸ்லோப். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு மெயின் டோர் வரும். மெயின் டோர்லேருந்து ஒரு 3 ஸ்டெப்பு. இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கான ஸ்லோப்பு. அப்போது இதோட படி முடிஞ்சதுனால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரே லைனாக வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 3 அடி பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது. அப்போது இந்த லைன் என்ன பண்ணிக்கிறோம், லைட்டாக மூவ் பண்ணி ரெஃபரன்ஸை மாற்றிக்கிறேன். ஸோ ரெஃபரன்ஸை மாற்றிட்டு ஸோ நல்லா ஜூம் பண்ணி பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். EX கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நான் ட்ரிம் பண்ணிட்டேன் அந்த லைன் ஆக்சுவலாக. அதனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. ரெக்டாங்கிள் போட்டு இப்போ இந்த லைனை ட்ரிம் பண்ணிடுங்க. ஆஃப்செட்டு நமக்கு நிலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் இருக்கும். மெயின் டோர் நிலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் 4 இன்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3 அடி டோர் கொடுத்துட்டு ஸோ இதில் டோருக்கான சிம்பிள் ஏதாவது வரைஞ்சிக்கிறேன். ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சிம்பிள் டோராக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது மாதிரி மாடர்ன் டோர்ஸ்லாம் வரையறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோர்ஸ் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலுமே கேட் சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம அதை அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு டோர் போட்டுக்கிறேன். ஸோ இது மாதிரி நெட்லேயும் நிறைய மாடல்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஒரு டோர். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, விண்டோ இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வால் வரைஞ்சாச்சு, இந்த ஸ்டெப் வரைஞ்சாச்சு, ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த மெயின் டோர் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, இந்த இடத்துல எக்ஸ்லைன் கொடுத்து இந்த விண்டோவை ரெஃபரன்ஸ் எடுங்க. ஸோ நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனாக பிரித்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல விண்டோக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா விண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபீட் கொடுக்குறேன். ஸோ விண்டோ எப்போவுமே லென்டல் லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 ஃபீட் கொடுத்து ஜஸ்ட் இங்கே ஒன்று போட்டுக்கிறேன். இதை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையில்லை, இந்த விண்டோ தேவையில்லை. அப்போ ஆஃப்செட் 3 இன்ச்சு கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறேன், எக்ஸ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா எத்தனை அடி இருக்குன்னு பார்க்குறேன். 4 அடி இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை 2 விண்டோவாக போட்டுக்கிறேன். அதனால் சென்டர்லேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன்று கொடுத்துட்டு ஆஃப்செட் 1.5 இன்ச்சு கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த இடத்துல ஒரே ஒரு காலம் மட்டும் வரும். ஸோ அந்த காலம் இங்கேருந்து 9 இன்ச் வரும். ஸோ இந்த காலம் இந்த ஸ்லோப்பை மறைச்சிடும். அப்புறம் கீழே லைன்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு திண்ணை இருக்குது. திண்ணையோட லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்து நம்ம வரும். ஸோ ஏன்னா இப்போ படி என்னென்னா இப்படி ஏறி என்னது மேலே போகிறாங்க. அப்போ திண்ணையோட ஹைட் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அப்போ ஹைட் ஏறும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு லைன் நம்ம காட்டணும். அப்போ தான் இங்கேருந்து இது ஒரு லெவல் ஏறி நிற்கிது அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இப்போது நான் சிம்பிளாக இந்த எலிவேஷனை நான் வரைஞ்சி முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன டிசைன் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைய தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இதை நீங்கள் டிசைனாக பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதுதான் இன்ஜினியரிங்கில் எதிர்பார்க்குறது. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வரையணும்னா அது எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் விண்டோஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேண்டிங்கில் விண்டோ ஆட் பண்ண போகிறேன்.
எக்ஸல் கொடுத்துட்டு ஓகேவா. ஸோ லேண்டிங்கில் இந்த 7 ஃபீட் ஹைட்டில் போய்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு விண்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 அடி கொடுத்துக்கிறேன். ஹைட்டு வந்து நல்லா பெரிய விண்டோவே நான் கொடுத்துக்கிறேன், ஒரு 6 அடி. ஓகே, இன்னும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை நம்ம இந்த ரூஃப் லெவலில் போய் நம்ம பண்ணி கொஞ்சம் இன்னும் பெருசாக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிள் இதை என்ன பண்ணுறேன், ரைஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட் 3 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த விண்டோவில் நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஆஃப்செட் 3 இன்ச்சு, ஆஃப்செட் 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சு, இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துட்டு இதை ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேவா. அப்புறம் ஒரு 9 இன்ச் கொடுத்து நான் பார்டர் பண்ணிக்கிறேன். ஸோ எலிவேஷனுக்காக இதை சுற்றி ஒரு விண்டோவை சுற்றி ஒரு பார்டர் இருக்க மாதிரி. ஆக்சுவலாக இங்கே என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். 1 ஃபீட் 4 இன்ச் இருக்குது ஆஃப்செட், 1 ஃபீட் 4 இன்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணால் மேலேருந்து ஒரு 1 ஃபீட் இறக்கிக்கிறேன். ஸோ 1 ஃபீட் இறக்கிட்டு இங்கேயே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கணும். ஆக்சுவலாக நான் வந்து சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போட போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் கிளியராக கூட போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ நான் இப்போ இதில் போட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிளைன் வாலில் ஏதோ பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸ் டெக்ஸ்சர் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஹேட்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல டைல்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஒரு ஸ்டோன் பேட்டர்ன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டோனை கிளிக் பண்ணி இங்கே ஸ்டோன் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் விண்டோவுக்கு ஒரு கிளாஸ் டெக்ஸ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த எடுத்துக்கிறேன். இது எப்படின்னா கிளாஸ் மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா லைன்ஸே நான் எடுத்துக்கிறேன். நார்மல் லைனே இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த லைன் அப்ளை ஆகிடும். ஸோ இதுக்கான ஸ்பேஸிங் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், ஆங்கிள் கூட மாற்றிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஆங்கிள் மாற்ற வேணாம், இப்படியே இருக்கட்டும். ஸ்பேஸிங் மட்டும் கொஞ்சம் நெருக்கிக்கிறேன். ஸோ 10 ஃபீட்டு கொடுத்துட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேலே அந்த லைன் ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதோட ஆர்ஜின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மேலே ஸ்டார்ட் ஆனால் நல்லாயிருக்கும். அதனால் செட் ஆர்ஜின் கொடுத்துட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா எனக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருவோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது கீழே போயிடும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சைடுக்கான எலிவேஷன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ எனக்கு இந்த சைடு நான் பார்த்தீங்கன்னா கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு எலிவேஷன் பண்ணும்போது நம்ம லெஃப்ட் சைடையும் ரைட் சைட்லையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் சூப்பராக வரும். நான் அந்த ட்ரிக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டெப் இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெஃப்ட் சைடெல்லாம் வந்து லெஃப்ட் சைட்லேயே வச்சுருக்கேன். ரைட் சைடில் உள்ளதை ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு எலிவேஷனோட ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 போர்ஷனையும் மெர்ஜ் பண்ணால் சூப்பராக வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன், இப்போ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதை இப்படி வச்சுட்டு சிம்பிளாக இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். போட்டுட்டு ஆஃப்செட் 9 இன்ச்சு கொடுத்துட்டு இது என்ன பண்ணேன்னா இது அப்படியே வந்து இந்த வாலோட மெர்ஜ் பண்ணி விட்டுறேன் டிசைனாக. இங்கேயும் என்ன பண்ணுறேன் 1.5 அடி பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ் பண்ணிடுறேன். இப்போ டிஆர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நான் மெர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னது ஒரு சி டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு டிசைன் வந்திருக்கும். இப்போது இந்த சின்ன கேப்பில் இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன லைன் ஆட் பண்ணுறேன். இந்த லைனை இப்போது 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் வந்து வெர்டிகலாக வைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நெருக்கி வைக்கிறேன். அப்போ 1 கொடுத்துட்டு இதோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஆங்கிள் தான் 90 டிகிரி இருக்கணும். நைன்ட்டி கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நான் கிளாஸ் கொடுக்குறேன். இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவும் கிளாஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு பாதி வரைக்கும் கிளாஸ் கொடுத்தா போதும்னா ஸோ ஏன்னா உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் பார்ட்டிஷன் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் போட்டு அந்த கிளாஸ்க்கான டாப் சர்ஃபேஸ் அதாவது அந்த எஸ்எஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலரில் ஹேட்ச் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளாஸ் மாதிரி காட்டுறதுக்காக ஸோ கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த சைடு போய்ட்டா வந்து பிளைனாக இருக்கா,
இந்த இடத்துல சின்ன ஒரு ஹோல் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பிளைனாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜிக்ஸாக் லைனோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு டிசைன் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை பிளைனாக விட்டாலே நல்லா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பிளைனாகவே விட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் டிசைன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்க பிளான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது, 26க்கு 52. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் எலிவேஷன் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் டிசைன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பில்டிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு, இமேஜை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு எலிவேஷன் டிசைன் வரையலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ எக்ஸல் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைனு, நான் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லைனு, அடுத்த ஹரிசாண்டலாக பார்த்தா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனு கொடுத்துட்டு, அதே மாதிரி ஆஃப் செட்டு 3 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டு, ஆஃப் செட்டு 7 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து லென்டலு, ஆஃப் செட்டு 10 ஃபீட் 5 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லாபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இங்கே நம்ம ஸ்லாப் வரைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேராபெட் வால் போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஹைட்டு திரும்பவும் என்னது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 7 ஃபீட் வரும். அங்கே வந்து என்ன வரும், ஒரு 10 ஃபீட் 5 இன்ச்சு. அப்புறம் மேலே வந்து என்னது 3 ஃபீட் நமக்கு என்னது பேராபெட் வால். இதை நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்காக நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். 7 ஃபீட்டு எந்தெந்த லெவல்லேருந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நான் டெக்ஸ்ட்டும் எடுத்துடுறேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு குழப்பலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணேன்னா, இதை வந்து கிரவுண்ட் லெவல் ஜிஎல்னு வச்சுக்கிறேன். இதில் பேஸ் லெவல்னு வச்சுக்கிறேன். பேஸ்மெண்டோட ஹைட்டு. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிஎஃப்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பேஸ் லெவல்னு வச்சுக்கிறேன். இந்த இடம் வந்து லென்டல் லெவல், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரோட லென்டல் லெவலு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு கொடுத்துக்கிறேன் இங்கே. ஓகேவா? நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜிஎஃப் கூட கிரவுண்ட் ஃப்ளோர், இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லென்டல் லெவலு, அதோட இங்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் ஆரம்பிக்குதுன்னா இதுக்கு மேலே உள்ளது என்னன்னா நமக்கு ரூஃப் லெவல் வரும். ஸோ ஓவரால் பில்டிங்கோட ரூஃப் வந்து இந்த லெவல் ஆகிடும். ஸோ ரூஃப் லெவலு, அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேராபெட் வால் லெவல் சொல்லிட்டு இந்த மாதிரி லெவல் நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? லெவலுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு எதுக்காக இந்த ஹைட்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வால் வந்து இப்படி கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ரெஃபரன்ஸ் லைனை போட்டுருங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த பிளானை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு ரூம் இருக்கும். அதே ரூம் தான் அப்படியே மேலே இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேலே பால்கனி இருக்கும். அப்போ நமக்கு வந்து ரைட் சைடில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எலிவேஷன் மாறும். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் ஃபஸ்ட்டு தேவையில்லாத எக்ஸசைஸ் லைனை நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ இதை ட்ரிம் பண்ணிடுறேன். இதையும் ட்ரிம் பண்ணிட்டு இப்போ இதை தாண்டி நம்ம பில்டிங் ஹைட் போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு விண்டோ மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த விண்டோவோட இதை நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி, எவ்வளோ வித்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே 4 ஃபீட் தான் இருக்குது. ஸோ 4 ஃபீட்டுக்குனால நான் ப்ரீவியஸாக அந்த எலிவேஷனில் போட்டிருந்த அதே விண்டோவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் காப்பி பண்ணி. ஸோ இங்கே ஒன்று, மேலே ஒன்று. கரெக்டாக லென்டல் லெவலில் தான் வைக்கணும், வேறு எங்கேயும் வச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் இதை ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ இது எல்லாமே ஒரே வால் தான் இருக்க போகுது. அதனால் மொத்தமாக அப்படியே ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே ஒரே செட் ஆஃப் வால் ஆகிடுச்சு. இந்த இடத்துல
நமக்கு ஆக்சுவலாக மெயின் டோர் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 ஸ்டெப்பு ஏறி தான் வர மாரி இருக்கும். ஸோ நீங்கள் பிளான்ல ஸ்டெப் குடுத்துருக்காங்க, குடுக்கல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ 2 ஸ்டெப் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஸோ இமேஜினரியா இருக்கிறத நான் என்ன பண்றேன், ரியலா வரைஞ்சே காட்டிடுறேன். ஸோ 9 இன்ச் குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், ஸோ 10 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு. ஒரு 2 ஸ்டெப் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங்லேருந்து எல்லாமே என்ன இருக்கும், இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ஹைட்டு கூடயா என்ன இருக்கும், நமக்கு இங்க வால் வரும். அதுமாரி கார்னர்ல காலம் இருக்கும். ஸோ அந்த காலம்லேருந்து எல்லாமே என்ன பண்ணுங்க, கரெக்ட்டா குடுத்துருங்க. ஓகேவா? எக்ஸல் குடுத்துட்டு என்டர். ஓகே. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைன என்ன பண்றேன், திரும்ப ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த போர்ஷன் அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம், இங்க விட்டுங்க. விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட்டு மெயின் டோர் வரைஞ்சு முடிச்சுருவோம். ஸோ மெயின் டோருமே ஆல்ரெடி நமக்கு வரைஞ்சே இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், செட்டா எடுத்து வந்து வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒன் டைம் வரைஞ்சு உங்க சைஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து எடுத்து நீங்க பேஸ்ட் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த மெயின் டோர இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் 3 ஸ்டெப் நம்ம வரையணும். இந்த ஸ்டெப்புக்கான ரெஃபரன்ஸ் லைன் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ இத நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன், இங்க வைக்கிறேன். இங்க வச்சேன் அப்படின்னா 10 இன்ச் குடுத்து 10 இன்ச் இல்ல. ஸோ 6 இன்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ரைசர் இருக்கும். அதே மாரி இந்த ரைசர் -1னா த்ரெட்டு. அப்போ அங்க 2 த்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க 3 இது நம்ம குடுக்கணும். குடுத்துட்டு இந்த 3வது ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுல்லா குடுத்துருங்க. ஏன்னா இங்க நமக்கு கார் பார்க்கிங்கான ஸ்லோப் வரும். ஓகேவா? இங்க வந்து நமக்கு திண்ண கிடையாதனால இந்த லைன் வராது. ஸோ போன எலிவேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்க திண்ண இருந்துச்சு நமக்கு இந்த இடத்துல. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த லைன ஃபுல்லாவே குடுத்தோம். ஸோ இந்த வாட்டி என்ன பண்றோம், திண்ண இல்லாதனால நம்ம இப்படி பிளைனாவே குடுத்துடுறோம். இந்த இடத்துல ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த காலம் வந்து 9 இன்ச் குடுத்து இது ஃபுல்லாவே கீழ இறக்கிருங்க. ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் பதிக்கான ஸ்லோப்பு. ஸோ அந்த ஸ்லோப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைல்ஸ் மாரி காட்டுறேன். ஓகே. பிக் டைல்ஸ் மாரி காட்டுவோம். ஓகேவா? குடுத்து 0.1 குடுத்தோம்னா, இப்போ என்னது கார் பார்க்கிங் ஸ்லோப் இது. இதுக்கப்புறம் இங்க ஒரு விண்டோ ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. இந்த விண்டோவையும் நீங்க என்ன பண்ணுங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ நான் ஒன் சைடு மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன ஏன்னா இது 4 ஃபீட் தான் இருக்க போகுது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு விண்டோ எடுத்து அங்க வச்சிருக்கேன். ஸோ அதே விண்டோ சைஸ் தான் வரப்போறனால நான் என்ன பண்றேன், அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இங்க வச்சுடுறேன். ஓகே. ஸோ இதோட முடிஞ்சுது. இப்போ மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு இங்க என்ன இருக்குன்னா, இங்க ஒரு டோர் இருக்குது. இங்க ஒரு விண்டோ இருக்குது. இது பால்கனி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த டோர ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, வரைஞ்சிருங்க. டோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கரெக்ட்டா அந்த எட்ஜ்லேருந்து எவ்வளோ இருக்குன்னா, 3 ஃபீட் 6 இன்ச் இருக்கு. அப்ப கீழ உள்ளது தான் அப்படியே மேல வந்திருக்குது. ஸோ அப்ப என்ன பண்றேன்னா, கீழ உள்ளத அப்படியே எடுத்து, காப்பி பண்ணி, அ மேல வச்சுடுறேன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? ஸோ இந்த இடத்துல பால்கனில பார்த்தீங்கன்னா, நான் வால் காமிக்கல. ஆக்சுவலா என்ன பண்ணணும், பாராபெட் வால் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல? 3 ஃபீட் இருக்கும். ஸோ ஃபுல்லா 7 ஃபீட் ஹைட்க்கு இருக்காது. 3 ஃபீட் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? இந்த இடத்துல வால் இருக்கும். ஸோ அப்ப இத ட்ரிம் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து என்னது ஒரு வால் இருக்கு. ஆனா இந்த வால் வந்து என்னது 7 ஃபீட் கிடையாது, 3 ஃபீட். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? ரெயிலிங் கூட குடுத்துக்கலாம். கொஞ்சம் டிசைனுக்காக நீங்க என்ன பண்ணலாம்? கிளாஸ் கூட குடுக்கலாம். இப்ப நான் கிளாஸ் குடுக்குறேன். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? 3 ஃபீட் குடுத்துட்டு, இப்போ இந்த 3 ஃபீட் நீங்க கிளாஸ் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த கிளாஸ் வந்து பின்னாடி உள்ள எலமெண்ட் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? மறைச்சிரும். ஸோ அப்ப என்ன பண்ணுங்க? எல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ட்ரிம் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து 3 இன்ச் அந்த டாப் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ஒரு எஸ்எஸ் மாரி குடுத்துருப்பாங்க. அது 3 இன்ச் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலமையும் நான் வரைஞ்சுக்கிறேன். 9 இன்ச் குடுத்து இந்த காலம ஃபுல்லாவே வரைஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆமா காலம் வரும் 3 ஃபீட். ஓகே. ஆனா குளோஸ்டு பால்கனி தானே. ஓப்பன் பால்கனின்னா தான் உங்களுக்கு என்னது காலம் ஃபுல்லா வராது. இப்ப இது வரும். இதில குடுத்துட்டு இதில ஹேட்ச் அப்ளை பண்றேன். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு இங்க முடிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா விண்டோவுக்கும் கூட குடுக்கலாம் நீங்க. ஸோ விண்டோல குடுத்தா கூட சூப்பரா இருக்கும். இந்த இருக்குல்ல. இங்க ஒரு விண்டோல குடுத்தீங்கன்னா கூட நச்சுன்னு இருக்கும்.
ஓகே. ஸோ இதோட இந்த டிசைன் முடியுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக இது என்ன பண்ணுறேன், இதை மூவ் பண்ணிடுறேன். ஸோ இதோட நீங்கள் டிசைனை முடிக்கலாம்னு முடிச்சுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் எலிவேஷனை டிசைன் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இது வரையும் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்புறமேட்டு இது வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் டிசைன் ஒர்க் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, எப்போவுமே நான் சொல்கிறது தான் என்னன்னா, இந்த மாதிரி 2 சைடு டிசைன் வந்துச்சு அப்படின்னா 2 சைடுமே கம்பைன் பண்ண முடியாது, ஏதாவது பண்ணி மெர்ஜ் பண்ண முடியாதுன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ நான் ஆஃப்செட் கொடுத்து 9 இன்ச் கொடுக்குறேன். நான் மேலே பால்கனி என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் பண்ணுறேன். இதையும் இப்படி மெர்ஜ் பண்ணுறேன். சரிங்களா, டிஆர் கொடுத்து இந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி கீழே என்ன பண்ணுறேன், கீழேயும் ஆஃப்செட்டு 9 இன்ச். ஜீரோ 0.1 இங்கே சும்மா ஸ்டோன் டைல்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த விண்டோக்கான பார்டர்ஸ் கொடுக்குறதா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆஃப்செட்டு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டை நான் மெஷர் பண்ணிக்கிறேன் வித். ஸோ 1 ஃபீட் 7.5 இன்ச் இருக்குது ஆஃப்செட். 1 ஃபீட் 7.5 இன்ச். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் தோணாலும் நீங்கள் வரையலாம். ஓகேவா, ஏன்னா ஜஸ்ட் இது என்னது அப்ரூவலுக்காக கொடுக்குற ஒரு சின்ன எலிவேஷன் டிசைன்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன், டிஆர் கொடுத்து இந்த இடத்துல வால் வரப்போகுது. ஸோ இதையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாகவே நான் டைல்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டோன் சம்மந்தமான டைல்ஸ் ஏதாவது அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை ஃபுல்லாக அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு டைல்ஸ் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து இந்த மாதிரி பிரிக் டெக்ஸ்சரில் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது நார்மல் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். லைனை கிளிக் பண்ணிட்டு 1 10 5 ஆங்கிள் வந்து 0. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே ஏதாவது நீங்கள் டிசைன் போடணும்னா போட்டுக்கங்க. இந்த இடத்துல வந்து ஹோல்குள்ளே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எலிவேஷன் டிசைன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து உங்களுக்கு இந்த 2 டிசைனில் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் டிசைன்ஸை நீங்கள் பார்டர்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பிளானுக்கு எப்படி எலிவேஷன்ஸ்லாம் வரையணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கிளியராக பார்த்தாச்சு. இப்போது கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு இமேஜ் எடுப்போம். ஒரு எலிவேஷன் இமேஜ் வந்து ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எடுக்கிறேன். எடுத்து அந்த இமேஜை பார்த்து எப்படி நம்ம வரையலாம் அப்படிங்கிற மாதிரி போவோம். ஸோ இப்போ வந்து கூகுளில் கிரவுண்ட் ஃப்ளோர் எலிவேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு எலிவேஷன் எடுக்கிறேன். ஸோ அந்த எலிவேஷன்ஸை நம்ம முதல்ல பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எலிவேஷன் ஓகேவா? ஸோ இந்த எலிவேஷன் எடுக்கலாம். சிம்பிளான எலிவேஷனாக ஒன்று எடுக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவே எடுப்போம். இதுவே கொஞ்சம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா? இந்த இமேஜ பார்த்து எப்படி அந்த டிசைன நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப இத பார்த்தாலே தெரியுது. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு 10 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம பிளான் இல்ல. பிளான் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம் ரஃப்பா தான் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா, இப்ப இங்க ஒரு 3 ஃபீட் இருக்கும். இங்க ஒரு 3 ஃபீட் இருக்கும். 6 ஃபீட்டு. இப்ப இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3, 3, 6 அப்ப என்னது 7, 8, 8 1/2 இங்க என்னது ஒரு 9, 10 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதிகபட்சமே குடுங்க. 11 ஃபீட் குடுங்க. சரி இப்ப இந்த பக்கம் 11 ஃபீட் இருக்குன்னா, இப்ப இந்த பக்கம் ஒரு 12 ஃபீட் வச்சுக்கிறோம். ஸோ ஆக மொத்தம் நான் என்ன பண்றேன்னா, ஒரு 23 ஃபீட்டுக்கு போயிட்டு வந்து இந்த லைன் போட்டுக்கிறேன். சரி 23 அடிக்கு நான் லைன் போட்டுருக்கேன். சரிங்களா? இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இமேஜுக்கும் அதுக்கும் நமக்கு ரொம்ப பெருசா அந்த மாதிரி தெரியும். நான் கொஞ்சம் ஸ்கேலும் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இமேஜ் சைஸ்க்கு ஏத்த மாரி, நம்ம லைன் சைஸ்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்றோம், இந்த இமேஜ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். 23 அடிக்கு நான் பிரிச்சிருக்கேன். வழக்கம் போல என்ன பண்ணணும்னா, ஆஃப்செட்டு 3 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து என்னது, கார் பார்க்கிங் ஹைட்டு, ஆஃப்செட்டு 7 ஃபீட்டு, ஆஃப்செட் 10 ஃபீட் 5 இன்ச். அடுத்தது ஆஃப்செட் 3 ஃபீட் குடுத்து இங்க ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். இது எக்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் வந்து எனக்கு லைனா மாறிடும். ஆஃப்செட்டு 11 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இப்ப இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரே வாலா இருக்கனால, இத அப்படியே நான் ட்ரிம் பண்ணிட்டு, இதுல டிசைன் ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஃபீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 3 ஃபீட்டு பத்தல. இன்னொரு ஃபீட் கூட சேர்த்துக்கலாம். இன்னொரு ஃபீட் சேர்த்துட்டு, கீழ வந்து 1 ஃபீட்டு, இங்க வந்து ஒரு 1 ஃபீட்டு. இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 ஃபீட். ஓகே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹைட் ஏறி இருக்குது. இது வந்து நான் என்ன பண்றேன், ஒரு 1 1/2 அடி பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஹைட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதையுமே நான் என்ன பண்றேன்னா, ஒரு 4 ஃபீட் நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு கீழ வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா கீழ இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெவல் வரைக்கும் வச்சுக்கிறேன் நானு. வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். ஒரு ட்ரிம் பண்ணிக்கிறேன். டபுள் என்டர். ஓகேவா? மேல வந்து சின்ன ஒரு 3 இன்ச் பார்டர் இருக்குது. அந்த 3 இன்ச் பார்டர் குடுத்துக்கலாம். 3 இன்ச்சு, ஹைட் ஒரு 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச் பார்டரு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் இருக்குது. ஸோ ஒரு 2 ஃபீட் கழிச்சு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன கேப் விட்டுக்கிறேன். இப்போ இந்த கேப் விட்ட மாரி நமக்கு ஆயிடுச்சா? இப்போ ஜிக்ஸாக் லைன் அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து ஒரு லைனு, இங்கேருந்து ஒரு லைனு, இதுலேருந்து பாதி வந்து உள்ள வந்து வெளிய போயிருக்கு. அதனால இதில ஒரு ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, இங்க உள்ள மாரியும் உங்களுக்கு என்னது லைன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரீன் கலர்ல ஒண்ணு ஜாயின் ஆகுது. ஸோ அந்த கிரீன் கலர அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்ஷன் வரைஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலம் கீழ இறங்குது. இந்த காலம் வந்து ஒரு 9 இன்ச்சு. அந்த சன்ஷேட் பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஒரு 6 இன்ச் பார்டர் மாரி இருக்குது. ஸோ அந்த 6 இன்ச் பார்டர் குடுத்துடலாம். ம். ஓகே. இது வந்து போர்டிகோவா இருக்கனால இதில என்ன பண்ணுங்க, ஸோ நம்ம கார் பார்க்கிங் ஸ்லோப்ப இன்னும் இறக்கிக்கலாம். ஒரு 1 1/2 அடி இன்னும் கீழ இறக்கிக்கிறேன். EX என்டர். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்டர் வந்துருச்சு. இப்போ மேலேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கங்க. ட்ரிம் பண்ணிட்டு, இந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த மாரி எல் மாரி போய் ஜாயின் ஆகுது. ஸோ நம்ம டைமென்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரஃப்பா, இதில உள்ளபடி என்ன பண்றோம், இப்போதைக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதில உள்ளபடி தான் வந்திருக்குன்னு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல என்னது உங்களுக்கு 2 ஹோல் இருக்குது. ஸோ இத வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்ட கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணிட்டு, டபுள் என்டர்.
இந்த சைடு வந்துடும். இப்போது இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு பார்டர் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இதோட ஹைட் வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதை ஹேட்ச் எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த ஹனிகோம்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு ஹனிகோமோ ஏதோ பேட்டர்ன் ஒன்று இருக்கும், ஒரு ஹெக்ஸாகனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் இது கொஞ்சம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த பேட்டர்ன் தான் ஓகே. இதாக இருக்குது ஹனிகோம் அப்படிங்கிற பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு ஒரு அந்த சிஎன்சி மாதிரி ஒரு லுக்குக்காக. அடுத்தது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த இடத்த ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இதை ஜாயின் பண்ணுங்கள். இதை வந்து ஆக்சுவலாக இதோட ஜாயின் ஆகும். இது ஜாயின் ஆகி கீழே இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் இங்கே இந்த சன்ஷேடு வந்து இது வரைக்கும் வருது, இங்கேருந்து பாதி வரைக்கும் வருது, 6 இன்ச்சு. இதை ஜாயின் பண்ணி டிஆர் டபுள் என்டர். ஓகே, இந்த லைனை எடுத்துங்க. ஓகே, கொடுத்துட்டு இதில் ஒரு சின்ன பிஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னது ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு பார்டரு, அதை ஹைலைட் வேணால் பண்ணி காட்டலாம். ஹேட்ச் கொடுத்து நம்ம சாலிட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், ஹைலைட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்னது லைன் லைனாக போட்டுருக்காங்க. அப்போ நம்ம நார்மல் லைன் எடுத்து டேரக்ஷனை மட்டும் மாற்றிக்க வேண்டியதான். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு டேரக்ஷன் மட்டும் அப்படி 1.5 அவ்வளோதான். ஸோ லைன் வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கேட்டு போட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வேணால் நம்ம ஆல்ரெடி போட்ட எலிவேஷன்லேருந்து அந்த டோர் எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டெப்ஸை வந்துக்கலாம். 6 இன்ச்சு ஸோ இப்போது இந்த எலிவேஷன் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் கேட் வரையணும்னா நம்ம கேட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதோட போதும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹேட்ச் கிரேடியண்ட்டை பார்த்துட்டு செக்ஷன் வியூஸ்லாம் எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிற இந்த பிளானுக்கே எப்படி செக்ஷன் டயக்ராம் வரையலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.